என்னையா எதுக்கியா என்னையா கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், நம்ம சரவணனை லட்சுமதி போட்டு அடிச்சிட்டான். லட்சுமதி ஆயிடுச்சா? முந்தா நாளே லட்சுமதி சரவணன் அடிச்சிட்டான்ல. சரவணை ஆயிடுச்சா? போன மாசம் சரவணன் லட்சுமதி போட்டு அடிச்சிட்டானே. யோ, என்ன தகராறு சொல்லி தொலையா? அது வந்து சார் நம்ம கோகிலா விஷயம். ஓ, இது ஏரியா தகராறா? அப்ப ரத்னம் வந்திருப்பாரு. அவருதான் முன்னாடி நான் அடிச்சதே. ஏயா, இத முன்னாடியே சொல்லி தொலைக்க மாட்டீங்க? எனக்கு இப்பதான் சார் தெரியும். ஏரியா வண்டியில. சரிங்க சார். குட் மார்னிங். Good morning, sir. Good morning, sir. Now, button your shirt. குட் மார்னிங் சார். சார் அவர் வந்திருக்காரு சார். இவரே இங்க வந்தாரு. வா பிரதர். சாரி, உன் சீட்ல நான் உட்காந்துட்டேன்ல. உன் இடத்த பிடிக்கணுங்கிறது என் ஆசை இல்ல. என் இடத்துக்கு நீ வந்துடக்கூடாது, அதான். என்னன்னா இதெல்லாம்? ஆமா, ஏதோ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் கிருஷ்ண சுவாமி உங்க அப்பா. நம்ம அப்பா. ஏ, எப்போ என் லைஃப கெடுத்தாரோ அன்னைக்கே அவர் என் அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு அப்பாவா பொறுப்பு? நானடா கேட்டேன் இப்படி ஒரு பொண்டாட்டிய. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவ வீட்டுல போய் உட்காந்துருக்கா. நான் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நோ நோ, பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா உன் லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு. கல்யாணம் ஆன 2 நாளே பிச்சுக்கிட்டு போயிட்டான். என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது? பார், என் லைஃப கெடுத்துட்டு இப்ப அவர் உன் லைஃப கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. உஷாராயிரு. அவர் சொல்ற பொண்ணெல்லாம் பார்க்காதடா. நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண, இல்ல அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா. நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே. பிரதர் பிரதர், நானும் உன்னை காட்டில ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன். இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா? எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். நீ அவரை நம்புன, உனக்கும் இதே நிலைமை தான். வரட்டுமா பிரதர்? கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு போனாரு சொல்லு. பாய். ஹலோ கிருஷ்ணசுவாமி சார், வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏன்னா நீங்களாவது சௌக்கியமா இருங்க. என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க, உள்ள ஒருத்தரை ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க. தம்பி உஷாராயிடுறான்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏய் முரளி, என்ன பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசுற. இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். அவனாவது நல்லா இருக்கட்டும், அவனை விட்டுருங்க. அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபையும் என் லைஃப் மாதிரி கெடுத்துறாதீங்க. கிருஷ்ணசுவாமி சாயந்தரம் எங்க காஸ்மோபாலிட்டன் கிளப் தானே, அங்க மீட் பண்றேன். ஐயோ, காருக்கும் தண்ணி ஊத்தணும். டேய் அரவிந்த், நான் என்னடா தப்பு பண்ண? போற வர்ற இடத்துல எல்லாம் என்ன கேவலப்படுத்துறான்டா. இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் வானான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். வாஸ்தவம் தான். வந்தவ சரியில்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்? டேய் நீயே சொல்லு, இவன் தானே அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியுறான்டா. நான் எங்க போனாலும் சரி அங்க வந்து என்ன அவமானப்படுத்துறான். என்னால தாங்கவே முடியல. ஏண்டா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? இந்த பார், இப்ப உன் கல்யாண விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை இங்க பேச வேண்டாம், வீட்டை போய் பேசிக்கலாம். சார், நீங்க ஃபாரின் போறதுக்காக ஃளைட் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். தேங்க்யூ, நீங்க போகலாம். ஒரு நிமிஷம். எஸ் சார். அந்த ஒரு பார்சல் ஒண்ணு கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டு வாங்க. என்னடா டேய், திடீர்னு ஃபாரின் டூர்? லாங் டூர் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை பத்தி பேசணும். மேலவா. என்ன முடிவு? என்ன இது? இதை பிரிச்சு பாரு. வெட்டிங் இன்விடேஷன். யாருது? அந்த பத்திரிகையும் பிரிச்சு பாரு. அப்பா, என்ன கேட்காம எப்படி என்னோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? தபார், நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மாமனுக்கு லெட்டர் போட்டுட்டேன். உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் அவன் தான் பாத்துக்க போறான். என்னைக்கு நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வரணும், அன்னைக்கு என் ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம்டா.
அதுல உன் கல்யாணம் நடக்க வேண்டிய நாள், கிழமை, இடம் எல்லாமே இருக்கும். பொண்ணோட பேர் மட்டும் இருக்காது. அந்த பொறுப்பில வந்து நான் விலகிட்டேன். அத உன்கிட்ட படிச்சுட்டேன். நீ ஏன் பார்த்து எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலும் சரி, அவ பேர் அதுல போட்டுக்க. அவ படிச்சவளோ படிக்காதவளோ, நல்லவளோ கெட்டவளோ, ஏழையோ பணக்காரியோ, அழகு உள்ளவளோ இல்லாதவளோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, எனக்கு அது போதும். அப்பா நீங்க அண்ணனை மனசுல வச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம்பா, வேண்டாம், போதும். டாடி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த பொண்ணு நான் ஏறது கூட பார்த்தது இல்ல. எனக்கு வெளி உலகமே தெரியாது டாடி. வீட்டுல கார் கண்ணாடி ஏத்துனா ஆபீஸ்ல தான் போய் இறக்குவேன். அப்படி இருக்கிற தப்பு இல்ல. கண்ணாடி இறக்குடா, அப்பதான் வெளி உலகம் புரியும், நல்லது கெட்ட தெரியும். பட் டாடி, திஸ் இஸ் இனிமே நம்ம 2 பேரும் பேசுறதா இருந்தா அது பிசினஸ் விஷயமா மட்டும்தான் இருக்க முடியும். குட் நைட் பைசன். ஐயரே, இத புடி. ஏங்க யாருக்கு போயிட்டது? ஏன்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்க, அதான் கேட்டேன். கன்னத்துல கை வச்சிட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரியும். டேய், இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குனது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா? நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட்லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். டேய், மாமனாரன்னு கூப்பிடா மடையா? அங்க பாரு. இவனுங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருனானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க. திருப்பி கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா, கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் மூர்த்தம் பாக்குறீங்களா? அஷ்டலட்சுமி, இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. சார், டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இல்லைங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க என்னாச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டாங்கறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னையா நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கறத. அப்ப இப்பவே பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய், வாங்கடா மாலையா. குடியா. டேய், வாங்க. குடியா மாலையா. போடுறா. நீயும் போடு. 2 பேரும் காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு. குடி போயா. எப்படியா சாமர்த்தியம்? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெத்திருக்கேன்ல. அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே, நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலம்மா ஜெயிச்ச? ஓட்டப்பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டானே. போங்கப்பா, அதை விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காவும் நீ வச்சிருந்தியே. இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன். மாப்பிளைய ஒரே அமுக்கி நம்ம பொண்ணை கட்டிக்க வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும்.